ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்காக நான் பீக்கங்காய் பருப்பு கூட்டு எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு காமிக்கிறேன். எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அது எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் இதுக்காக குக்கர் எடுத்திருக்கேன். குக்கரில் 1.5 கிளாஸு பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். அது நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கலாம். பீக்கங்காய் பாருங்கள், இது எவ்வளோ பெருசாக இருக்குது. எங்கள் மாமனார் இவ்வளோ பெருசாக வாங்கிட்டு வந்து வச்சுருக்காங்க சாப்பிட்றதுக்காக. அப்புறமா அதை நான் ரெண்டாக கட் பண்ணி வச்சுக்கினேன். ரெண்டாக கட் பண்ணிவிட்டு இது மாதிரி குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். இந்த மாதிரி இந்த சைஸில் நீங்கள் இன்னும் குட்டி குட்டியாகவும் கட் பண்ணிக்கினாலும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக சாப்பிட்றதுக்கு. அது எல்லாமே வாஷ் பண்ணிவிட்டு பீக்கங்காயும் வாஷ் பண்ணிவிட்டு அப்புறமா அதுக்குள்ளே போட்டுருங்க. அப்புறமா நெக்ஸ்ட்டு ஒரு 2 வெங்காயம் எடுத்திருக்கேன். 2 வெங்காயம் வந்து லேஸாகவும் கட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா பொடி பொடியாகவும் கட் பண்ணிக்கோங்க. நான் பொடி பொடியாக கட் பண்ணியிருக்கேன். லேஸாக கட் பண்ணால் அது உங்கள் சாய்ஸ், எப்படி வேணால் போட்டுக்கலாம். அப்புறமா 2 பல் உரிச்சு வச்சுருந்தேன், அதுவும் கட் பண்ணி அதுவும் உரிச்சிட்டு தோல் உரிச்சிட்டு எல்லாமே போட்டுக்கினேன். அப்புறமா நான் ஒரு 6-7 மிளகா எடுத்திருக்கேன். உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ காரம் தகுந்த மாதிரி நீங்கள் மிளகா எடுத்துக்கோங்க. அது எல்லாமே அதில் போட்டுடணும். எல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு குக்கரில் போடணும். கொஞ்சம் தண்ணி ஊற்றிருக்கேன், அதுலேயும் பருப்பெல்லாம் இருக்குது இல்லையா. அப்புறம் 4 தக்காளி, இது கொஞ்சம் குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி அதுவும் நான் போட்டுக்கிறேன். அப்புறமா மஞ்சத்தூள் கொஞ்சமாக, கலராக நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. உப்பு உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க. போட்டுட்டு எண்ணெய் 1 டேபிள் ஸ்பூன், எந்த பருப்பு எது வேக வச்சாலும் எண்ணெய் 1 டேபிள் ஸ்பூன் விட்டுட்டு நீங்கள் குக்கரை வச்சிங்கன்னா கீழெல்லாம் போகாது. அந்த தண்ணி போய் விசில் வர்றப்போ கீழெல்லாம் போகாது. அவ்வளோதான். நல்லா வேக வச்சு ஒரு 3 விசில் வச்சுட்டு நான் இறக்கி வச்சுட்டேன். அப்புறமா பேனில் வந்துட்டு ஆயில் விட்டுட்டு நல்லா காஞ்சதுக்கப்புறமா கடுகு போட்டுக்கிறேன். கடுகு போட்டுட்டு நெக்ஸ்ட்டு உளுத்தம்பருப்பு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன், கடலப்பருப்பு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் மட்டும் தான், கொஞ்சமாக தான் எடுத்திருக்கேன். கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு 2 மிளகா வந்து நான் கிள்ளி போடுறேன். நீங்கள் கிள்ளியாச்சு போடுங்க, நான் அப்படியே போட்டுக்கிறேன். ஏன்னா குழந்தைங்கெல்லாம் சாப்பிடும் அப்படின்றதுனால நான் 4 மிளகா, சின்ன மிளகா. அது நீங்கள் உங்களுக்கு எப்படி இருக்கோ மிளகா அந்த மாதிரி பார்த்து சைஸ் பார்த்து போட்டுக்கோங்க. நான் 4 மிளகா, குட்டி மிளகா, அது நம்ம கிள்ளி போடுறது இல்லையா, அதனால் 4 மிளகா போட்டுருக்கோம். நீங்கள் கிள்ளி போடுறதுன்னா 2 மிளகா போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஒரு வெங்காயம், பெரிய வெங்காயம், அது பொடியாக கட் பண்ணிவிட்டு அதுவும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வதக்கிட்டு நெக்ஸ்ட்டு அது நல்லா வதங்கினதுக்கப்புறமா அதை ரெடி பண்ணி அதை வதங்கிறதுக்குள்ளே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பீக்கங்காய் பருப்பெல்லாம் போட்டு சும்மா சுற்றி விட்டுக்கோங்க. அவ்வளோதான். இது வெங்காயம் எல்லாம் வதங்கின உடனே அதில் குக்கருக்குள்ளே எடுத்து போட்டுட்டு நல்லா சர்வ் பண்ணிக்க வேண்டியதுதான். நம்ம சாதத்துக்கு நான் பாக்ஸுக்காக, எங்கள் ஹஸ்பண்ட் பாக்ஸுக்காக செஞ்சுருந்தேன். வெள்ளை சாதம் செஞ்சுட்டு இது போட்டு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சு வச்சுருந்தேன். சரி, நான் கொஞ்சம் டேஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு கொடுத்தேன். சாப்பிட்டுட்டு இருந்தார். என் சின்ன பையனும் வந்து இஸ்து விட்டுட்டே இருந்தான். நானும் சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு குட்டி பையனும். அதில் ஃபோட்டோவில் தெரியும் பாருங்கள், நீங்களும் ட்ரை பண்ணுங்க, நல்லாயிருக்கும். தோசைக்கு ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். தோசை சாப்பிட்டா என் பெரிய பையன் தோசை ஊற்றி கொடுமா அப்படின்னு கேட்டுகிட்டே இருந்தான். நான் தோசை மாவு இல்லை அப்படின்றதுனால நான் செய்யலை. நெக்ஸ்ட் டைம் பண்ணி கொடுக்குறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு சைலண்ட்டாக விட்டுட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு எதனா டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் எங்கள் குட்டி பையன், நான் சாப்பிட்றேன்னு வந்திருக்கேன்.